வங்கக்கரையின் ஓரம் ஒளிரும் நகரமே, வணிகம் செய்ய வருவோர்க்கு கலங்கரை விளக்கமே. பல்லவர் சோழர்கள் தடம் பதித்த ஊரே, பிரெஞ்சு குடியரசு பொலிவு தந்த ஊரே. மொழிகள் இங்கு பலவாகும், கலைகள் என்று உயிராகும், தொழில்கள் இங்கு செடி தோங்கும் எங்கள் ஊரே. காவிரியின் வளநிலமாய், கடலோர துறைமுகமாய், புதுச்சேரியின் ஒரு முகமாய் திகழும் ஊரே. காரைக்கால் அம்மையும் திருநள்ளார் ஈசனும், ஆயிரம் காளியும் நமது அடையாளமே. பள்ளி வாசல் பாங்கை கேட்டு காலை விடியுமே, மேரி அன்னை ஆலயமும் அழகு சேர்க்குமே. ஆறும் உண்டு வளமாக, கடலும் உண்டு அழகாக, நாளும் இங்கே நலமாக வாழும் ஊரே. சரித்திரத்தின் ஏட்டிலே, சங்க தமிழ் பாட்டிலே, சிங்க நடை போடுமே எங்கள் காரைக்காலே. கலெக்டர் சார் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்ன உடனே ஒரு 5 நாள்லேயே எங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. வீல் சேரில் தான் நான் டெய்லியும் எங்கள் ஆயா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்களோட கோரிக்கை வைத்தும், அது மிக முக்கியமான கோரிக்கையான மினி ஆர்பர் கேட்டோம். அந்த நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுத்து எங்களுக்கு 57 கோடியே 12 லட்சத்துக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நமக்கு பின்னாடி உள்ள இடம் வந்து கழுகுமடி ஏரின்னு. இந்த ஏரிக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா கொன்னக்காவலி நெடுங்காடு வரையிலும், புளியந்தோப்பு கொன்னக்காவலி நெடுங்காடு வரையிலும் உள்ள வெள்ளக்காலங்களில் உள்ள நீர் அதில் நிரம்பி இதுக்கு பிறகு கிழக்கு நோக்கி தான் வரணும். கிழக்கு நோக்கி வந்து தான் நண்டலாத்துக்கு போய் சேரும். அப்போ இந்த வாய்க்கா வந்து நெடுஞ்சாலைத்துறையால் பாலம் போடுறதுக்கு மறுத்தாங்க. மாவட்ட ஆட்சியரை அணுகி
அவரும் சென்னை அதிகாரிகளை அழைத்து பலமுறை பேசி இந்த பாலத்தை 5 மீட்டர் அளவுக்கு உள்ள பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் மாவட்ட ஆட்சியருடைய முனைவர் மணிகண்டன் அவர்களுக்கே சாரும். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் வரிச்சக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பல ஆண்டுகளாக உர விற்பனை விதை நெல் விற்பனை செய்யாமல் இருந்தது. அதனை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அவர்களிடம் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக தனியாரிடமிருந்து மீட்டு அந்த இடத்திலே விதைநெல் கடந்த சம்பா மற்றும் தாளடிக்குரிய விதைநெல் விற்கப்பட்டது. இப்பொழுது உர விற்பனையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிராம விவசாயிகளும் பயன்பெறும் வகையிலே விதைநெல் உரம் விற்பனையை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அவர்களையே சாரும் என்பதையும் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் இந்த காலகட்டத்தில் கூறிக்கொள்கிறோம். சோகமாக இருக்கு. எங்கள் அப்பா சிங்கப்பூர்லேருந்து வராங்கடி. மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்காங்களாண்டின்னா வரத்துக்கு 10 மணி நேரம் ஆகுமாண்டி. அதுவே இங்கே நம்ம ஊரில் ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம்டி. எங்கள் அப்பா போய் சீக்கிரமாக பார்க்கலாம்லடி. ஏர்போர்ட் மட்டும் இல்லை, மெட்ரோ ட்ரெயின், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸில் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிளாஸ் ரூம்ஸு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க போகிறோம். இதெல்லாம் 2047க்குள்ளே வந்துருமாடி? கண்டிப்பாக வந்துடும். கவலையை விடு, வா விளையாட போகலாம்.